Hi friends, welcome back to my channel. எல்லாரும் தீபாவளி நல்லா செலிப்ரேட் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்களும் இன்றைக்கி என்னோட தீபாவளி செலிப்ரேஷன் vlog தான் பார்க்க போகிறீங்க. ப்ளஸ் ஒரு அன்பாக்சிங் வீடியோ. இந்த வீடியோவில் இந்த ரெண்டு தான் நம்ம இன்றைக்கி கவர் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சரி தீபாவளி வருதுன்னு சொல்லிட்டு வீட்டு வாசல் படி கொஞ்சம் நல்லா டெக்கரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஏஷியன் பெயிண்ட்ஸில் விற்பாங்க இல்லையா, அந்த எல்லோ பெயிண்ட் எடுத்து ஃபுல்லாக நான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் பண்ண ஒரு பெரிய தப்பு என்னன்னா டே டைமில் பண்ணிட்டேன். ஸோ அது கரெக்டாக ட்ரை ஆகி செட் ஆகிற நேரத்தில் பார்த்திங்கன்னா எங்கள் கிட்ஸு மிதிச்சிட்டாங்க. ஸோ அகெயின் அது நான் திருப்பி ரீபெயிண்ட் பண்ணி திருப்பி இதில் கலர்ஸ் எல்லாம் பண்ணி அது நான் உங்களுக்கு திருப்பி அந்த வீடியோ போடுறேன். அதுதான் நான் இது நைட் டைமில் பெயிண்ட் பண்ணி அப்படியே விட்டுருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்வீட்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறது பார்த்திங்கன்னா குலாப் ஜாமுன் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு. குலாப் ஜாமுன்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தேங்காய் பர்ஃபி இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன். ரொம்ப பயந்து பண்ணேன். ஆனால் சூப்பராக வந்துச்சு டேஸ்ட்டு. வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா தீபாவளி டே. ஸோ பார்த்திங்கன்னா பூஜா ரூம் எல்லாம் டெக்கரேட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த பூஜா ஃபோட்டோஸ் எல்லாமே நல்லா தொடச்சி அந்த குங்குமம் பொட்டு எல்லாம் வச்சு பூவெல்லாம் வச்சு அந்த டெக்கரேஷன் தான் பண்ணிகிட்ருக்கேன். எங்களுக்கு பார்த்திங்கன்னா அன்றைக்கி தீபாவளி அன்றைக்கி நோன்பு இருக்குது. ஸோ ஃபுல் டே ஃபாஸ்டிங்கில் இருக்கணும். எதுவுமே சாப்பிடக்கூடாது எக்ஸப்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் மில்க். இந்த ரெண்டு தான் சாப்பிட்ணும். வேறு எதுவுமே சாப்பிடக்கூடாது. ஈவினிங் 6 o'clock தான் அந்த நோன்பு அந்த கயிறு காட்டிட்டு அதுக்கப்புறமா தான் ஏதாவது சாப்பிட்ணும் நம்ம. இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த வேலை தான் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். பூஜை ரூம் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணிகிட்ருக்கேன். முடிஞ்சதுக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு நான் அப்புறமா வீடியோவில் காட்டுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பூஜா சாமானெல்லாம் வாஷ் பண்ணியாச்சு. இப்போ அதுதான் மஞ்சள் குங்குமம் எல்லாம் பொட்டு எல்லாம் வச்சிட்ருக்கேன். இது சிலது பார்த்திங்கன்னா ரெகுலராக யூஸ் பண்ணுற பூஜை சாமான் இருக்கும். சிலதெல்லாம் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் சீசன் அந்த டைமில் தான் யூஸ் பண்ணுவேன். இப்போது இது இந்த அம்மன் சொன்னல, அந்த நோம்புக்கு நான் சொன்னல, அந்த அம்மன் உட்கார வைக்கிறதுக்கு இந்த ஸ்டாண்ட் இது. ஸோ அதுதான் டெக்கரேட் பொட்டெல்லாம் வச்சிட்ருக்கேன். இப்போது நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இது அந்த கலசம் சொம்பு. இந்த ரெண்டு ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டுமே காமாட்சி விளக்கு, ஒன்று பெரிய காமாட்சி விளக்கு அஷ்டலக்ஷ்மி இருக்கும் அதோட ஸ்டாண்டு. இது சின்னது குட்டி அதுவும் சில்வரில் இருக்கும். அதுவும் காமாட்சி விளக்கோட அதுதான் போட்டு வச்சிட்ருக்கேன் இந்த ரெண்டு ஸ்டாண்டுமே.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோலம் போட்டுட்ருக்கேன். இந்த கோலம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. டைம் ரொம்ப ரொம்ப சேவ் ஆகும். அட் தி சேம் டைம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அச்சு கோலம் தான் நான் போடுறேன். டைம் இல்லை. ஸோ அதனால் இந்த இதுக்கு டைம் இல்லாத டைமில் இது நல்லா யூஸ் ஆகும். ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி அச்சு நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அதில் இந்த கோலம் மாவை வந்து நல்லா ஃபுல்லாக அந்த டிசைன் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. எங்கேயுமே வந்து கேப்பே இருக்கக்கூடாது. அந்த டிசைனை எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் வந்து நல்லா நீட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. ஆனால் நீங்கள் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும். இல்லை கொஞ்சம் ஏதாவது லூஸாக இருந்து கை ஏதாவது ஸ்லிப் ஆச்சுன்னா கூட வந்து திருப்பி அந்த டிசைன் ஃபுல்லாக மிஸ் ஆகிடும். அதனால் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு எடுக்கும்போது ஸ்லோவாக எடுக்கணும். ஸ்லோவாக எடுத்திங்கன்னா அந்த டிசைன் வந்து அப்படியே வந்துடும். இப்போ பார்க்குறீங்கள நீங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதிலவே வந்து நீங்கள் ஒயிட்டு கோலம் இல்லாமல் இந்த மாதிரி கலர்ஸ், ரங்கோலி கலர்ஸ் வச்சு கூட நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நான் இந்த 2 டிசைன் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இன்னொரு சைடு கூட வந்து நான் இதே விளக்கு டிசைன் வைக்கலான்னு தான் சொன்னேன். ஆனால் ஹஸ்பண்ட் வந்து இல்லை வேண்டாம், இந்த மயில் டிசைன் போடு அப்படின்னாரு. ஸோ ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ அந்த டிசைனும் ட்ரை பண்ணுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 3மே போட்டாச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த 3 டிசைனுமே வந்து கோலம் வந்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்களும் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி, ப்ளஸ் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அம்மன் வந்து சாரீ ட்ரேப் பண்ணிட்டேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன் அம்மனுக்கு. யூஸ்வலி எங்கள் மாமியார் தான் வந்து டெக்கரேஷன் எல்லாம் அவங்க தான் பண்ணுவாங்க. இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் டைம் நான் டெக்கரேஷன் பண்ணேன். ஆல் கிரெடிட் கோஸ் டு யூடியூப். ஸோ அதை வச்சு தான் வந்து ட்ரேப் பண்ணேன். ஆனால் ரொம்ப பயந்து பண்ணேன். பட் ஓகே, ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி வந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா வாசல்லேருந்து கோலம் நான் எப்படி என்ட்ரன்ஸ் டெக்கரேட் பண்ணியிருக்கேன்னு காட்டுறேன். பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து இந்த மாதிரி அந்த ரங்கோலிஸ் கலர்ஸ் வச்சு அந்த யூஸ் பண்ணி இந்த விளக்கெல்லாம் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணேன்.
இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தீபாவளி நல்லா என்ஜாய் பண்ணி நல்லா செலிப்ரேட் பண்ணோம். கிட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பூஜை முடிச்சுட்டு அவங்க கிராக்கர்ஸ் வெடிக்க போயிட்டாங்க. பட் நான் போகலை. எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, அதனால் நான் போகலை. அதனால தான் அவங்க கிராக்கர்ஸ் வெடிக்கிறது கூட ரெக்கார்ட் பண்ண முடியல. இப்போ நீங்கள் பார்க்குறது தீபாவளி அன்னைக்கு எடுத்த கொஞ்சம் தீபாவளி கிளிக்ஸ். இதுதான் என்னோடய தீபாவளி ட்ரெஸ். இது வந்து நான் மீஷோ ஆப்பில் எடுத்தேன். இப்போ இதில் பார்க்கலாம் நான் என்னென்ன பண்ணேன்ட்டு. ரவா லட்டு, குலாப் ஜாமுன், பாயசம், ரிப்பன் பக்கோடா, கோகோனட் பர்ஃபி, அப்புறமா சக்கரை பொங்கல், இதெல்லாம் தான் நான் செஞ்சது. அப்புறமா இது வந்து மார்னிங் டைமில் போட்டேன் இந்த குர்த்தி. இதுவும் வந்து மீஷோ ஆப்பில் தான் வாங்கினேன். இதுதான் கிட்ஸு ஷர்வானி டைப் அந்த மாதிரி வேண்டான்னு சொல்லிட்டாங்க 2 பேருமே. ஸோ ஆஸ் யூஷுவல் ஜீன்ஸ் அண்ட் ஒரு டிஷர்ட். நீங்களும் உங்கள் ஃபேமிலி அண்ட் ரிலேட்டிவ்ஸோட நல்லா வந்து தீபாவளி என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இந்த அம்மனோட பிளெஸ்ஸிங்ஸு எல்லாருக்கும் கிடைக்கட்டும், எல்லோரும் ஹாப்பியாக இருக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா அன்பாக்சிங் வீடியோ. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இது வந்து என்ன அன்பாக்சிங் பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்திங்கன்னா ட்ரைபாட் ஸ்டாண்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன் 75 இன்ச்சஸ்ஸு அமேசானில். ஸோ இப்போ அதுதான் அன்பாக்சிங் பண்ணிகிட்ருக்கேன். அந்த மினி ட்ரைபாட் ஸ்டாண்டு வச்சுருந்தேன். அது வந்து சில வீடியோஸ்க்கு வந்து யூஸ் ஆகுது, சில வீடியோஸ் எடுக்கும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது, அது எடுக்க முடியல. அதனால தான் சரின்னு சொல்லிட்டு இது ஆர்டர் பண்ணேன் அமேசானில். ஆர்டர் பண்ணி ஒரு 1 வீக் ஆச்சு. ஸோ இப்போ அதுதான் அன்பாக்சிங் பண்ணிகிட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா நீங்கள் மொபைல், டிஎல்எஸ்ஆர் கேமரா, அப்புறமா ஸ்டூடியோ லைட், அந்த மாதிரி 3மே நீங்கள் இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹைட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஹைட்டாக இருக்குது. இப்போ அதுதான் ஓப்பன் பண்ணி எல்லாமே செக் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு ட்ரைபாட் ஸ்டாண்ட் வாங்கினேன், பட் அது வந்து சீக்கிரமாக உடஞ்சி போச்சு. அது ப்ரைஸு கூட ரொம்ப கம்மி தான், அரௌண்டு 300 சம்திங். அது ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்தது. இது கொஞ்சம் நல்ல குவாலிட்டி பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால தான் சரி ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்தேன், எல்லாருமே நல்லா போட்டிருந்தாங்க. அதனால தான் இது ஆர்டர் பண்ணேன். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணும்னு நினைக்கிறவங்க போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரைபாட் ஸ்டாண்டோட குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது, ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. ஸோ எங்கே வேணாலுமே நம்ம ஈஸியாக இது கேரி பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாக்ஸ்லேருந்து எடுத்தாச்சு. ட்ரைபாட் ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும், 2 பார்ட்டு. ஒன்று வந்து இந்த பாட்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்த டிஎல்எஸ்ஆர் கேமராஸ், அப்புறமா வந்து இந்த எல்இடி லைட்ஸ், இந்த பெரிய லைட்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, ஸ்டூடியோவில் செட்டப் பண்ணுறோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி லைட்ஸ்க்கெல்லாம் செட் பண்ணும்போது இந்த எக்யூப்மெண்ட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எப்படி வந்து அசம்பிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கீழே வந்து இந்த மாதிரி ஸ்டாண்டு மாதிரி நிற்கிது பாருங்கள். இது இப்போ நம்ம இங்கே பார்த்திங்கன்னா ஒரு லிவர் மாதிரி இருக்குது, இந்த பார்ட் தெரியுது அவங்களுக்கு. இது வந்து நம்ம ஸ்க்ரூ டைப் இருக்குது. அது நீங்கள் திருப்பினீங்கன்னா இது இந்த மாதிரி இந்த 3 பில்லர்ஸ் இருக்குல்ல, இது இந்த மாதிரி இப்படி எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ரொம்ப வித்து வேணாம் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க இங்கே. இப்போது இதுதான் வந்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹைட் பார்க்க போகிறோம். ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ஹைட்டு பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஹைட்டு எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு, அந்த மாதிரி எவ்வளோ ஹைட்டு வேணுமோ அந்த ஹைட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயும் உங்களுக்கு ஒரு லிவர் கொடுத்துருக்காங்க, ஸ்க்ரூ டைப்பு. இங்கே தான் வந்து நம்ம மொபைல் ஹோல்டர் பண்ண போகிறோம். மொபைல் ஹோல்டருக்கு இந்த இது கொடுத்துருக்காங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டு. நம்ம அந்த மினி ட்ரைபாட் ஸ்டாண்டில் பார்த்தோம் பார்த்திங்களா, அதே மாதிரி அட்ஜஸ்டபிள் ஒரு கிளிப் மாதிரி கொடுத்துருக்காங்க மொபைல் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே தான் நம்ம கேமரா செட் பண்ண போகிறோம். ஸோ டோட்டல் வியூ பார்த்திங்கன்னா, அதோட ஸ்டாண்டோட வியூ பார்த்திங்கன்னா இதுதான். அது இந்த ஹைட்டுக்கு வரும். ஸோ கீழே ஒரு லேயரு ப்ளஸ் மேலே ஒரு லேயர். ஆனால் கீழே இருக்கிற லேயர் அட்ஜஸ்டபிள் கிடையாது. அந்த கீழே ஒரு ஸ்க்ரூ மாதிரி தெரியுது பார்த்திங்களா, அங்கேருந்து தான் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண முடியும் எவ்வளோ ஹைட்டு வேணுமோ
அது வந்து பாருங்கள், அதுதான் வந்து அட்ஜஸ்டபிள் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் ட்ரைபாடோட மேக்ஸிமம் ஹைட்டு. நான் அது பக்கத்தில் தான் இருக்குது. என்னோட ஷோல்டரை விட ஒரு 2 இன்ச்சஸ் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த ஹைட்டுக்கு வருது. இதுதான் மேக்ஸிமம் ஹைட்டு இந்த ட்ரைபாட் ஸ்டாண்டு. இது நான் மெயினாக எந்த பர்பஸ்க்கு ஆர்டர் பண்ணேன்னா, இப்போ எனக்கு சில வீடியோஸ் எடுக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. லைக் குக்கிங் வீடியோஸு, இல்லாட்டி வேறு ஏதாவது ஹால் வீடியோஸு, ட்ரெஸ்ஸிங் ஹால் வீடியோஸ் அந்த மாதிரி போடும்போது ரொம்பவே எனக்கு டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணேன். ஸோ அதனால தான் வந்து இந்த ட்ரைபாட் ஸ்டாண்டை நான் ஆர்டர் பண்ணேன். மினி ட்ரைபாட் ஸ்டாண்ட் சில இதுக்கு யூஸ் ஆகுது, பட் எல்லாத்துக்குமே வந்து அது யூஸ் ஆகலை. அதனால தான் வந்து நான் இது வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா நீங்கள் யாருமே டிபெண்ட் பண்ண வேண்டாம். நீங்கள் பாட்டு வீடியோஸ் எடுத்துகிட்டு போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். யாரோட ஹெல்ப்பும் வேணாம் மெயினாக சொல்லணுன்னா. அதனால தான் இது ஆர்டர் பண்ணேன். ஸோ இனிமேல் என்னோடய வீடியோஸு கண்டினியூஸாக உங்களுக்கு ரெகுலராக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நமக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். நான் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, டாடா, பாய்.